அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெலுங்கு பேசும் பெண்கள் குறித்து அவதூறாக கூறிய வழக்கில் நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிராகரித்திருக்கிறது. தெலுங்கு பேசும் பெண்கள் குறித்து அவதூறாக கூறிய வழக்கில் கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிராகரித்திருக்கிறது. தமிழக அரசின் கடும் எதிர்ப்பை ஏற்று கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெலுங்கு பேசும் பெண்கள் பற்றி ஆபாசமாக கூறிய வழக்கில் கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிராகரித்திருக்கிறது. தமிழக அரசின் கடும் எதிர்ப்பை ஏற்று கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை எழும்பூரில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாகவும் இதுகுறித்து மதுரை திருநகர் உள்ள நாயுடு மகாஜனம் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரில் நடிகை கஸ்தூரிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதே போன்று தமிழகத்தின் பல பகுதிகளிலும் அளிக்கப்பட்ட புகாரில் நடிகை கஸ்தூரிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகளில் அவர் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் கல்வி அறிவு பெற்றவர், சமூக ஆர்வலர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் மனுதாரர் எப்படி இத்தகைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவும் அது தெரிவித்திருந்தது. மேலும் இந்த வழக்கில் தீர்ப்பை தள்ளி வைத்திருந்த நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று இந்த வழக்கிலுடைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதில் நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் மேலும் தற்போதைய நிலையில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என கூறிய நீதிபதி அவருடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டிருக்கின்றார்.